ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புரட்டாசி ஸ்பெஷல் லன்ச் தான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸ், மீல் மேக்கர் கபாப், மின்ட் சட்னி, ராஜ்மா கிரேவி. செம்மையாக இருக்க போது இன்றைக்கி ஒரு புடி. வாங்க சாப்பிட்லாம். நான்வெஜ் இல்லைன்னா என்னங்க, இவ்வளோ ஐட்டம் வெஜ்ஜில் இருக்குங்க. வாங்க வெஜ்ஜி செய்வோம். ராஜ்மா கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். ராஜ்மாவை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். எல்லா பருப்பு வகைக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேருங்க, அப்போ தான் வாழ்வு சேராது. 2 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, அது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் பொடியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி 3 எடுத்துக்கிறேன், அதையும் நறுக்கிட்டு எப்படி செய்யலான்னு போய் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு பட்டை போட்டுக்கலாம். பொரிஞ்ச உடனே 2 பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். கிரேவிக்கு மசாலா பார்த்துடலாமா? 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் நான் பாவ் பஜ்ஜி மசாலா இருந்ததுனால அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது கூட மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையுமே போட்டுடலாம். நல்லா அது வதக்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்கள் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெந்த ராஜ்மாவை எடுத்து கொட்டிடலாம். கிட்டத்தட்ட எனக்கு 8 விசில் தேவைப்பட்டது. பார்த்து வேக வச்சுக்கோங்க, ரொம்ப குழைய வச்சிடாதீங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க. கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறேன். ராஜ்மா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு கமகமான்னு வாசனை வருது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. உப்பு போட மறந்துடாதீங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால தான் சொல்கிறேன். நான் உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். அது மேலாக்கா மல்லி இலைகளே தூவ விட்டுடலாம். அவ்வளோதான், அருமையான நம்ம புரட்டாசி ஸ்பெஷல் ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு, சாப்பாடுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது கூட 3 கிராம்பு, ஒரு பட்டை. இது ஜீரா ரைஸ்ன்றதுனால 1.5 ஸ்பூன் ஜீரா போட்டுக்கிறேன். இது நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு 3 முழு பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது போல் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுன்னு நல்லா வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கிளாஸ் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம கொட்டிடலாம். உப்பு சேர்த்துடலாம். மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு அந்த வெயிட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம குக்கர் மூடியாச்சு. அந்த வெயிட்டை மட்டும் எடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டீம் வந்த உடனே இது ஸ்லோ பண்ணிவிட்டு வெயிட்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம்.